குழந்தை வயிற்றுல உருவாகும் போதே அந்த குழந்தைக்கு திருஷ்டி ஆயிடும். குழந்தைகளுக்கு ஏற்பட்ட திருஷ்டி கண்டிப்பாக பேரண்ட்ஸை தான் பாதிக்கும். எந்த ஒரு குழந்தை கர்ப்பத்துக்குள்ளே தரிக்குதோ கண்டிப்பாக சஷ்டி விரதம் ஒரு தாய் இருக்கணும். 7 நாட்கள் 7 பிள்ளையாரை அவங்க செடிக்கு கரைச்சி விடும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற திருஷ்டியும் கரைஞ்சு போயிடும். பிள்ளையார் அதை சுத்தப்படுத்திடுவார். நான்வெஜ் கண்டிப்பாக செய்யவே கூடாது. இன்றைக்கி விருந்துங்கிற பேரில் அவங்க வீடு கட்டணுன்னு அடுத்த நாளே விருந்துங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ரத்த வாடை இருக்கும்போது அந்த கிரகங்கள் வீடு கட்டும்போதே எல்லா கெட்ட சக்தி அதுக்குள்ளே இருக்கும். வீடு கட்டுறதுக்கு 48 நாட்கள் முன்பு 5 முக விளக்கு, அரச மரம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இலை எடுத்து அதில் அவங்க விளக்கு போட்டுட்டு வரணும். அந்த முன்ன 48 நாளும் அதுக்கப்புறம் வரக்கூடிய 48 நாளும் 10 பொருத்தம் இருக்கிறவன் வாழ்கிறதே இல்லை. 10 பொருத்தம் இருக்கிறவங்க செகண்ட் மேரேஜ் தான். பொருத்தம் கம்மியாக இருக்கிறவங்க சூப்பராக வாழ்வாங்க. ஆண் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் வெளியில் போகும்போது அந்த பெண்ணுக்கு குங்குமம் வைத்துட்டு போகும். அந்த பொண்ணுக்கு நெத்தியிலையோ இல்லை மாங்கல்யத்திலையோ ஒரு குங்குமம் வச்சுட்டு போகும்போது இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சிலருக்கு இந்த கண் திருஷ்டியில நம்பிக்கை இருக்கும், சிலருக்கு நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்மைதானா? உண்மை அப்படின்னா அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கா? தெரிஞ்சுக்கலாம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ, பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம்மா. இந்த கண் திருஷ்டி அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. பொதுவாக கண் திருஷ்டினா குழந்தைங்களை சார்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பரவலாக கண் திருஷ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதில் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இது நடந்தது, ஒரு தடை இருக்குன்னா ஒரு வேளை திருஷ்டி பட்டுருச்சோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். இதில் முதல் கேள்வியாக நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வீடு கட்டுறாங்க இல்லையா, வீடு கட்டுறதுல ஒரு தடை தாமதம் ஏற்படுது. இல்லை அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு குடி போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இதுக்கும் திருஷ்டிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா மேம்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் இதில் தான் சிக்கிட்டு இருக்காங்க. வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு சொந்த இடம் வாங்கும்போதே அவங்களுக்கு அது திருஷ்டியா இல்லை அவங்க நம்மளுக்கு அது நல்ல காலமா, அதுக்காக தான் ஜோதிடர்கிட்ட வருவாங்க. அப்போ அந்த கால நேரம் அவங்களுக்கு சரியாக அமையாமல் ஒரு இடம் அமைஞ்சாலும் திருஷ்டி. அடுத்தது, அந்த இடம் யார் பேருக்கு வருதோ அந்த பேருக்குடையவங்களுடைய தசா புத்தியில் அது பாபகிரகமாக இருந்து 4ல் கட்டாயம் மாந்தி, அவங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் அது கண்டிப்பாக திருஷ்டி. அப்படிப்பட்டவங்க அந்த வீடு கட்டும் போதே நிறைய தடங்கள் வரும். பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு நிறைய ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அதில் அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லாட்டி அதை மூவ் பண்ணாமையே விட்டுடலாம். அதையும் மீறி அவங்க ஆரம்பிக்கும் போது அந்த கால நேரம் 11 மாதத்தை மேலே தாண்டிட்டாலும் திருஷ்டி. ஏன் ஒரு 11 மாதம் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் லாபம். 12னா விரயம். அப்போ அந்த 11 மாதத்துக்குள்ளே அவங்க ஒரு புண்ணியாச்சனை பண்ணி அதை பண்ணிடணும். பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் வீடு கட்டுறதுக்கு 48 நாட்கள் முன்பு என்னென்னா அவங்க ஒரு புண்ணியாச்சனை பண்ணுறதுக்கு 48 நாளுக்கு முன்பும் பின்னாடி இருக்கக்கூடிய 48 நாட்களும் கண்டிப்பாக அவங்க ஒரு ப்ரேயர் பண்ணணும். அது என்ன ப்ரேயர்னால், பஞ்சமுக விளக்கு, 5 முக விளக்கு, அரச மரம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இலை எடுத்து அதில் அவங்க விளக்கு போட்டுட்டு வரணும். அந்த முன்ன 48 நாளும் அதுக்கப்புறம் வரக்கூடிய 48 நாளும் அப்படி அவங்க பண்ணிவிட்டு நான்வெஜ் கண்டிப்பாக செய்யவே கூடாது. இன்றைக்கி விருந்துங்கிற பேரில் அவங்க வீடு கட்டணுன்னு அடுத்த நாளே விருந்துங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ரத்த வாடை இருக்கும்போது அந்த கிரகங்கள் வீடு கட்டும்போதே எல்லா கெட்ட சக்தி அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூரை இல்லா வீடில் இருக்கக்கூடாது. அப்போ கூரை போடுறதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் நிறையா பேர்டெல்லாம் தங்கும். அப்போ அந்த கெட்ட சக்தி இருக்கிறதுக்காக தான் விளக்கு போடுறது. அப்போ வந்ததுக்கு அப்புறமா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக பூமிக்கு உண்டு. அதனால் அந்த நான்வெஜ் சாப்பிடாமல் 48 நாள் இருந்தாங்கன்னா 100% ஆண்கள் பாதிக்கவே மாட்டாங்க. அவங்க ஜாதக கட்டத்தில் 4ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ மாந்தி இருந்தாலும் பாதிப்பாங்க. அதுக்கு ஒரு மாந்தி தோஷத்தை அவங்க நிவர்த்தி பண்ணிடணும்.
அப்போ இந்த மாந்தி தோஷம் அப்படி நிறைய ஒரு விஷயத்தில் இருக்குது. அப்போ அதுபடி பார்த்து அவங்க என்னன்னு கேட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, குலதெய்வ வழிபாடு. அந்த 48 நாளில் அவங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய முறையை பௌர்ணமி பூஜைன்னு சொல்லுவோம். அந்த பௌர்ணமி பூஜையில் இவங்களுடைய குலதெய்வமாக நினச்சி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு, ஒரு 7 பிள்ளையார் பிடிச்சு, அந்த 7 பிள்ளையாருக்கு ஏலக்காய் மாலை 11 ஏலக்காய் ரவுண்டாக போட்டு அந்த 7 பிள்ளையார் மேலே அவங்க போடணும். போட்டு ஒரு நாள் ஒரு பிள்ளையாரை கரைக்கும் போது அந்த ஏலக்காயை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும். 11 ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு பிள்ளையாருக்கு 11 ஆமாம், அப்படி 7 பிள்ளையாருக்கு. சப்த கன்னியர்கள் இடத்துக்கும் அவங்களே தான், திருமணத்துக்கும் அவங்களே தான். இந்த ஏலக்காய் பெருமாளுக்குரியவங்க. அப்போ ஒரு சிவபெருமான் தன்னுடைய பூஜையில் விநாயகரை கொண்டு வரலைனாவே அந்த பூஜை நடக்காமல் போயிடுச்சு. அப்போ விநாயகருங்கிறது குலதெய்வமாக நினச்சி நம்ம விநாயகரில் பிள்ளையார் பிடிக்கிறோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம். அந்த ஏலக்காய் நம்ம அவங்க சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, அடுத்து வினையான ஒரு விஷயம் எல்லாமே வெளியேறும். அப்போ 7 நாட்கள் 7 பிள்ளையாரை வந்து அவங்க செடிக்கு கரைச்சி விடும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற திருஷ்டியும் கரைஞ்சு போயிடும். பிள்ளையார் அதை வந்து சுத்தப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் அந்த 48 நாள் கழித்து ஜல புஷ்பம்னு சொல்லுவாங்க. நம்ம மீனுக்கு மட்டுமே தோஷம் கிடையாது. ஆனால் அது நிறைய பேர் வந்து சாப்பிடாதவங்க, நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மீனுக்கு தோஷம் இல்லாததை ஒரு தவிர்த்து மற்ற இறைச்சிகளை அவாய்ட் பண்ண அந்த மீனே வந்து அந்த 48 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க கொண்டு வரணும். அப்போ அது பண்ணும்போது அந்த திருஷ்டியிலேருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம். அந்த ஏலக்காய் சாப்பிட்றதுல பெருமாளோடைய அனுகிரகம் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க இல்லை கட்ட போகிறவங்களுக்கு மட்டும் இது வந்து பொருந்துமா? இல்லை ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டின வீடு, அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்க, ஃபெனால்டிக் வந்து இருக்காங்க, அவங்க இந்த பரிகாரம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக வீடு கட்டி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வடக்கு கிழக்கு முகத்தில் ஒரு பெரிய விரிசல் உண்டு பண்ணியிருக்கும் வீட்டில். 100% எல்லாருமே பார்க்கலாம். இல்லை வடக்கு தெற்கில் அது ஜன்னல் ஓரத்தில் ஒரு எல் டைப்பில் இடத்துல தான் அந்த விரிசல் உண்டு பண்ணியிருக்கும். அடுத்து ஏதாவது ஒரு இடம் வந்து ஓதம் கண்டிப்பாக 100% அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய நரம்பு பாதிச்சிருக்கும். அவங்க எதால் பாதிச்சிருப்பாங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, வாதம், அந்த இதால் அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். முடக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முடக்கத்தால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்களும் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை தாராளமாக செய்யலாம். குலதெய்வம் தான் முதல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண் திருஷ்டி அப்படின்னாலே குழந்தைங்கள தான் ரொம்ப பார்ப்பாங்க. என் குழந்தைக்கு கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடுற வழக்கம் இன்றைக்குமே இருக்குது இல்லையா? இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி அதை பற்றி சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு ஏற்பட்ட திருஷ்டி வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸை தான் பாதிக்கும். ரொம்ப ஐயோ என் குழந்தைக்கு திருஷ்டி பட்டுருச்சு, அடிக்கடி உடல்நிலை சரியில்லைன்னு. உண்மையாகவே குழந்தைகள் அப்படின்னா 12 வயசு வரைக்கும் நம்ம அந்த சப்ஜெக்டை எடுத்துக்கணும். 12 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய டீனேஜ் ஆரம்பிக்குது, 13 to 19. அந்த காலங்கள் வந்து இந்த திருஷ்டிக்குள்ளே வராது. அப்போ ஒரு யுகம், ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது 12. அதில் 1, 3, ஒரு நாள், 3 நாள், 3 வருஷம். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா 5 வருஷம், 7 வருஷம், 9, 12 வருஷம். இந்த கட்டமெல்லாம் அவங்கள தாண்டி விடக்கூடிய கட்டம். அப்போ இந்த கட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வயிற்றில் உருவாகும் போதே அந்த குழந்தைக்கு திருஷ்டி ஆயிடுது. ஒரு சில குழந்தை இப்போ தாயுடைய ஸ்தானம் சரியில்லை, தாயுடைய 5ஆம் இடம், ஏன்னா அவங்க தாயாக இருக்கும்போது அவங்களுக்கு கட்டத்தில் 5ஆம் இடத்துல பாப கிரகங்களோ இல்லை மாந்தியோ இல்லை ஏதாவது ஒரு கிரகங்களுடைய நீச பார்வையோ பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த விந்து அவங்களுக்குள்ளே போய் அவங்க கர்ப்பம் ஆகும்போதே அந்த குழந்தைக்கு திருஷ்டி. அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் குழந்தை பிறந்த முதல் நாளிலிருந்தே நான் வந்து மருத்துவ செலவு. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாருமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக லக்னத்துக்குள்ளேயோ லக்னத்துக்கு 2லேயோ இல்லை 4லேயோ அவங்களுக்கு மாந்தி இருக்கும். அப்போ இருந்தால் அந்த குழந்தைக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டேயில் இருந்தே ஃபிட்ஸ், மெயின் வரக்கூடியது ஃபிட்ஸு. அப்போ அந்த ஃபிட்ஸுக்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னா அதிகப்படியான காய்ச்சல், அடிக்கடி உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது, இந்த மாதிரியான பாதிப்பு தான் அதிகம் உண்டு. அப்போ அம்மாவோடைய ஸ்தானத்தில் தான் குழந்தைகள் பாதிக்கிறாங்களே ஒழிய குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அது பாதிக்கிறது இல்லை. இந்த குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் பாதிக்கக்கூடிய கிரகங்கள் 12 வயசுக்கு அப்புறம். அப்போ அதனால் தாயுடைய கர்ப்பப்பையில் உருவாகும் போதே குழந்தைகள் முடக்கம், திதிசூனியம் இது எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா தந்தை வந்து கர்மகாரகன். அப்போ தந்தையோடைய விந்து தான்
தாயுடைய வயிற்றுக்குள்ளே உருவாகுது. உருவாகும் போதே அனைத்து கர்மாக்களும் அங்கே உருவாகுது. அப்போ வளரும்போது நல்ல கர்மா இருந்தால் நல்ல விதமாக அவங்க அனுபவிப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எப்போ பாரு உடல்நிலை சரியில்லை, எதையுமே அவங்க அனுபவிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். அதனால தான் சொல்கிறோம், கர்ம வினை. வினை என்றால் திருஷ்டி. அப்போ கர்ம வினை என்பது உருவாகும் போதே இருக்கப்படுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்போ குழந்தை உருவானோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, கந்த சஷ்டி, கண்டிப்பாக கந்த சஷ்டி அவங்க படிக்கிறாங்களோலையோ கேட்கணும். திருவோண நட்சத்திர விரதம் இருக்கணும். திருவோண நட்சத்திரத்துடைய விரதம் இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்தை வர அன்னைக்கு கண்டிப்பாக அரச இலை இல்லை வந்து தேயிலை இதில் வந்து அவங்க ஒரு விளக்கு போட்டு விரதம் இருக்கணும். ஏன் அப்படின்னா அது நீர் ராசி, கர்ப்பப்பை வந்து நீர் ராசி. அப்போ அந்த கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை வளரணும் அப்படின்னா எல்லா கிரகங்களுடைய பார்வை நல்லா இருக்கிறதுக்கு திருவோண நட்சத்திரம் தான் மனோகாரகன். மனம் நல்லா இருந்தால் உடல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பரிகாரம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணுறதை விட வயிற்றில் இருக்கும்போதே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கந்த சஷ்டிங்கிறது வீரியத்தை உண்டு பண்ணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா நரம்பு ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். அப்போது முருகனுக்கு வந்து பலமே வந்து வீரியம், தைரியம். அந்த தைரியம் உண்டாகும் போது நரம்பு சரியாயிடும். அப்போ முருகனை வழிபட்டு அந்த அந்த கந்த சஷ்டி இல்லை சஷ்டி விரதம் சொல்லுவாங்க பழமொழி, சட்டியில் இருந்தால் அகப்பையில். அதுக்கு அர்த்தம் என்ன? சஷ்டியில் நீ விரதம் இருந்தால் அகமென்ற கர்ப்பப்பைக்குள் குழந்தை வரும். இதை வந்து நம்ம மாற்றி சொல்லலாம். அப்போ எந்த ஒரு குழந்தை கர்ப்பத்துக்குள்ளே தரிக்குதோ கண்டிப்பாக சஷ்டி விரதம் ஒரு தாய் இருக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா திருஷ்டி எப்படியெல்லாம் சுற்றி போடணும் அப்படின்னா, ஒரு நார்மலாகவே தினமும் வந்து ஒரு கற்பூரம் எரிச்சே யாருமே பண்ணாதீங்க. கற்பூரம் எரிப்பட்டு பண்ணுவாங்க, அதையெல்லாம் வேண்டவே வேண்டாம். கற்பூரம் என்பது பச்சை கற்பூரம், அதில் தான் குழந்தைக்கு சுற்றி வெளியில் போடணும். இந்த 3 முக்கில் போடணும்னு சொல்லுவாங்க, வேண்டாம், செடிகளுக்குள்ளே போடுங்க. 3 முக்கில் போடும்போது யாராவது அது மிதிச்சிட்டாலும் அந்த திருஷ்டி போகாது. அப்போ அந்த குழந்தையோட நட்சத்திரம் என்னமோ அந்த நட்சத்திர நாட்கள், இப்போ என்ன நட்சத்திரம், இப்போ மேச நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மிருகசீரிஷம், இந்த நாட்களில் வரக்கூடிய கிரகத்தை வலிமைப்படுத்துறது. இப்போ அவங்களுக்கு செவ்வாய் அப்படின்னா அந்த செவ்வாய் நாள் வலிமை, செவ்வாயோட திதி வலிமை, செவ்வாயோட ஓரை வலிமை. அப்போ அந்த நாட்களில் அந்த கோயிலுக்கு இந்த இவங்களாம் கூட்டிகிட்டு போகணும். நட்சத்திரத்தன்னைக்கு சூப்பராக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. திரி சுற்றி போடணுன்னு ஒரு இது இருக்குது. சிம்பிள் திரி சுற்றி போடுறது, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் வந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் பொடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு நல்லெண்ணெய் கலந்த ஒரு திரி தண்ணியில் பாதி இருக்கணும், மீதி வெளியில் இருக்கணும். அதை வந்து பற்ற வச்சு தண்ணி சுற்றி போடுறது. பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் போட சொல்லுங்கள், கண்டிப்பாக திருஷ்டி போயிடும். முடக்கமான அனைத்துமே அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை வயசு வரைக்கும் நம்ம இது பண்ணலாம் பொதுவாக இந்த சுற்றி போடுறது? குழந்தைங்கனாவே இப்போ பெரியவங்க வரைக்கும் நம்ம சுற்றி போடுறோம் தானே. பெரியவங்க உட்கார எங்கேயாவது போயிட்டு வந்தால் அன்னைக்கு சுற்றி நட்சத்திரத்தை அன்னைக்கு அப்படிங்கிறது எப்பவுமே அவங்க எடுத்துக்கணும். ஃபாலோ பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கரணம் இருக்கும். இப்போ பவகரணம், பாலவ கரணம் இருக்கும். அந்த கர்ணநாதனுக்குரிய ஒரு கிரகம் இருக்கும், அந்த கர்ணத்துக்குரிய ஒரு தேதி இருக்கும். அப்போ கர்ணம் இப்போ மாதத்தில் வந்து என்ன அந்த கிரக வலிமை வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிழமையில அவங்க போகலாம். அப்போ கர்ணநாதனை யார் ரொம்ப பலப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி ஓரை பார்த்து குழந்தைகளுக்கு பண்ணினாலும், இப்போ ஸ்கூலில் சேர்த்துறாங்க, வெளியில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அனுப்புகிறாங்க, நல்ல விஷயத்துக்கு அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது ஓரை பார்த்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், இல்லை திதி பார்த்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். அஷ்டமி தான் ஆகாதோலையே நவமி ஆகும். இப்போ குழந்தைகளுக்கான கண் திருஷ்டிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்ததாக இந்த கேள்வி நான் ரொம்ப நாளாகவே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கப்பலுக்குள்ள, அதாவது இந்த திருமணமாகி இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த அன்னோன்யம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் மேம். இப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 10 வருஷம் கூட இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த பப்பி லவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 வருஷம் நல்லா தான் இருப்பாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த அன்னோன்யம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கட்டும், இல்லை அரேஞ்ச்டு மேரேஜ்லேயே கூட எல்லாம் பேசி தான் என்கேஜ்மெண்ட்டுக்கும் திருமணத்துக்கும் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறமா அந்த அன்னோன்யம் அப்படின்னு குறையிறதுக்கான காரணம் என்ன? திருஷ்டிக்கும் இதுக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கா? இப்போ கேட்டதுலேயே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். நீங்கள் சொன்ன மாதிரி 10 வருஷம் இல்லை, நான் வந்து அவங்க சின்ன குழந்தையிலேருந்து சொல்லுவாங்க பப்பி லவ் இதெல்லாமே சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க 25 வருஷம் கூட லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும், ஏதாவது சண்டை வந்தாலும் அதை வந்து கேஷுவலாக தூக்கி போயிடுவாங்க. ஆனால் கல்யாணம்னு வரும்போது 100% வந்து பாதிக்குது. அப்போது திருமண கலஸ்திர தோஷம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ திருமண தோஷம் தனித்தனியாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் அவர் வந்து செயல்படாது. அப்போ ஒன்றோட ஒன்று தான் சத்தம் வரும்.
அப்போ ஒன்றோடு ஒன்று சேரும்போது தான் பல விஷயங்கள் உருவாகுது. அதனால தான் திருமணங்கிறது மட்டும் காலம் காலமாக வந்து ஒரு பரம்பரையாக அதை வந்து பார்த்து ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்த்து எல்லா விஷயங்களும் பார்க்குறாங்க. அதில் தான் பொருத்தம்னு ஒன்று வந்துச்சு. இந்த பொருத்தத்தில் இப்போ 10 பொருத்தம் இருக்கிறவன் வாழ்கிறதே இல்லை. 100% நீங்கள் 10 பொருத்தம் இருக்கிறவங்க செகண்ட் மேரேஜ் தான். நீங்கள் அதில் நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்தாலும் அதுதான் கிடைக்கும். பொருத்தம் கம்மியாக இருக்கிறவங்க சூப்பராக வாழ்வாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தேவை 5 பொருத்தம் மட்டும்தான். அதில் கன பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம், வேதை பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நட்சத்திர பொருத்தம், இதில் யாருக்காவது வசிய பொருத்தம் இருக்கான்னா 100% கிடையாது. மகேந்திர பொருத்தமும் வரதில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி வசிய பொருத்தங்கிறது இன்றைக்கி நீயா நானாங்கிற போட்டியில் இருக்காங்க. அப்போ பொருத்தத்தை பார்த்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது அவ்வளோவா செட் ஆகாது. ஓகேவா? அப்போ என்னடா அப்படி சொல்கிறாங்களேன்னு பார்த்தா இல்லை, இப்போ பொருத்தம் ஹை லெவல் இதெல்லாம் பார்க்காம ஜாதகத்தோடு ஒப்பிடுங்க. ஒரு ஜாதகம் நல்லா இருக்கா, அவங்களோட 7ஆம் அதிபதி இவங்களை நல்லபடியாக பார்த்துக்குமா, இவங்களோட 5ஆம் அதிபதி இவங்களுக்கு நல்லபடி, இந்த 2 தாங்க தேவை. இந்த 2 விஷயம் நல்லா இருந்தாவே அவங்களுடைய அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும். சரி, திருமணம் ஆன உடனேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருடைய விந்து அந்த ஒரு கணவன் மனைவி சேரும்போதே ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஹார்மோன் சுரக்கிறது எங்கே அப்படின்னா பிட்ரூட்டிங்கிற இடத்துல சுரக்குது. அப்போ அந்த இடம் சுரக்கும் போது நாணோதியம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த நாணோதியம் நம்ம ஒரு சந்திரக்கலையும் சூரியக்கலையும் சேரும்போது சுழுமுனைங்கிற ஒரு காந்த சக்தி உருவாகுது. அதே மாதிரி தான் அவங்களுடைய சேர்க்கையும். இப்போ சந்திரன் என்பா பெண்ணு, சூரியன் ஆண், அவங்க 2 பேரும் சேரும்போது என்ன உருவாகுதோ அதுவே இங்கேயும் உருவாகுது. அப்போ அந்த உருவாக்கக்கூடிய அந்த காந்த சக்தி நல்ல சக்தியா? அப்போ காந்த சக்தி ஒரு இறையருள். இப்போ நம்மளுடைய இந்த சேனல் பேரே இறை தேடின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு விஷயத்தை தேடுறது தானே, ஒரு ஆன்மீகத்தை தேடு. அப்போ அவங்க 2 பேர்த்து சேர்ந்து நல்ல விஷயத்தை தேட சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே தேவையான கால அளவு 48 நாள். அந்த 48 நாள் இந்த குலதெய்வமும் எங்கேயோ இருந்து வந்தவங்க தானே லேடிஸ், எங்கேயோ இருந்து வந்தவங்க தான் ஒரு ஜென்ஸ். இவங்க 2 பேரும் சேரும்போது 2 குலதெய்வம் மாறுபட்டது. அப்போ இந்த குலதெய்வத்துக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனா, இல்லை இந்த இவங்க குலதெய்வத்துக்கு இது ஆப்போசிட் ரியாக்ஷனான்னு பார்த்துட்டு இவங்க குலதெய்வத்தை அந்யோன்யப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக 90 நாள் 48 நாள் தேவைப்படுது. அப்போ இந்த குலதெய்வத்துடைய அந்யோன்யம் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இவங்க குலதெய்வத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கல்யாணம் ஆகிட்டு அதான் அடுத்தது இவங்க குலதெய்வத்துக்கு கூட்டிப்பாங்க. மேக்சிமம் வந்து விருந்துக்கு போகிறாங்க இல்லையா, அது 48 நாள் கழித்து போனால் இவங்க அந்யோன்யம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு அதுதான் கொஞ்சம் மாற்றி அமைச்சு பார்க்க சொல்லுங்கள். இப்போ நம்ம சொல்கிறதே வந்து ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்கள் தான். அப்போ அங்கே போகக்கூடிய இப்போ ஒரு நான்வெஜ் சாப்பிட்றாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் நாங்கள் சாப்பிட்டு வந்து சேரலைம்பாங்க, வயிற்றாலே போதும் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக மாறக்கூடியது. அப்போ அந்த குலதெய்வம் இந்த 2 குலதெய்வத்துக்கு நடுவில் வரும். அப்போ இவங்க 2 பேர்த்தோட குலதெய்வத்தை இவங்க அந்யோன்யப்படுத்தணும் அப்படின்னா 48 நாள் இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை இறையருளாக இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும். புரியுதுங்களா? அவங்க அந்த கடவுளை வேண்டி அந்த பெண் என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சமுக விளக்கு தான் நான் சொல்லுவேன். அந்த விளக்கை ஒரு அரச இலையில் பண்ணும்போது அரசனை போல் ஒரு கணவன் அமைஞ்சு அந்த பொண்ணு நல்லா இருப்பாள். ஆண் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் வெளியில் போகும்போது அந்த பெண்ணுக்கு குங்குமம் வைத்துட்டு போகணும். அந்த பொண்ணுக்கு நெத்தியிலையோ இல்லை மாங்கல்யத்திலையோ ஒரு குங்குமம் வச்சுட்டு போகும்போது இவங்க 2 பேர்த்தோட அந்த அந்யோன்யம் அந்த காந்த சக்தி இழுத்துக்கும். ஏன் இங்கே பொட்டு வைக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு ஃபாரினர்காரெலாம் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு விபூதி வச்சாராம். என்னடா எல்லாருமே விபூதி வைக்கிறாங்கன்னா அவர் அந்த விபூதி எடுத்துகிட்டு போய் அங்கே டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இது பேப்பரில் கூட வந்து அதில் ஒரு காந்த சக்தி இருக்குது. சரி, அப்போ தான் இருக்கான்னு அவர் 2 வருஷம் கழித்து அதை டெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுலேயும் அப்பவும் இருக்குது. அப்போ இந்த ஈர்ப்பு தன்மை அந்த திருநூறுக்கு கிடையாது, இந்த வைக்கிற இடத்தை பொறுத்து இருக்குது. அப்போ அவங்களோட வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். அப்போ இதுக்கு நான் பரிகாரமாக என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஒரு ஆண் பெண்ணை தொடும்போது நரம்புகள் புடைக்கப்படும், நல்லா ஒரு வீரியம் உண்டாகும், ஒரு தளர்வில் இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போது ஒரு டைட்டாக இருக்கிற விஷயம் லூஸ் ஆகுது. லூஸ் ஆக்கும் போது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இவங்களை ஏர் கிராக் உண்டு பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து பார்த்தாரு. அப்போ இந்த ஏர் கிராக் உண்டு பண்ணும்போது
பேட் நெகட்டிவ் அதுக்குள்ளே போகுது. அதுக்கு பதிலாக இவங்க வந்து அந்த நான்வெஜ்ஜோட இது உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதே கலஸ்திர தோஷமாக இருந்தால் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை பாதிக்கும். 100%. ஏங்க நீங்களே ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்க, என்ன நாங்கள் ஜாதகமே பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பொருத்தம் இல்லை, இப்படி வச்சுக்கோங்க. ஆனால் அவங்கள நோட் பண்ண சொல்லுங்கள், 7, 14, 21 7 வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் அந்த தோஷத்தில் ஒன்றும் முன்னோர்கள் வந்து இல்லாமல் நம்மளுக்கெல்லாம் வைக்கலை. அப்போ இந்த தோஷ ரீதியாக பார்த்துட்டு என்ன பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, அந்த பெண் அவருடைய குலதெய்வத்தை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய பௌர்ணமி பூஜை. சரி, இந்த பௌர்ணமி பூஜை ஒன்றுமே வேண்டாம். 7 கன்னி பெண்கள் வயதுக்கு வராத ஒரு குழந்தைகளை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு ஃபுட்டு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னா 5 வகை கலர் ஃபுட்டு. இப்போ எப்படி வளகாப்புக்கு கொடுக்குறோம் அந்த கலர் ஃபுட்டு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள அனுப்பும்போது நல்ல ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு குங்குமம் அந்த குழந்தைங்க எல்லா குழந்தைங்க 7 குழந்தைகளும் அவர்களுக்கு குங்குமம் வச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த தோஷத்துலேருந்து விடுபட்டுருவாங்க. இது சேனலே வராத ஒரு டிப்ஸ் இது. 100% வந்து சப்த கன்னியர்கள், அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, சப்த கன்னியர்கள் தீர்க்க சுமங்கலி பவனை அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் வைக்க சொல்லுங்கள். அப்போ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாவே போதும். அப்போ ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பவர் யாருக்குமே கிடைக்காது. அவங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த எபிசோடில் கண் திருஷ்டினா ஏதோ ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் நினச்சேன். ஏன்னா சுற்றி போடுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். அது வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், குறிப்பாக இந்த கப்பலுக்கான ஒரு கண் திருஷ்டியாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கான பரிகாரமும் ரொம்ப எளிமையாக சொன்னீங்க, புதுமையாக சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.